நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். தொத்துளசி பண்ணி பேசுகிறேன். இந்த வாரம் சேனலில் ஒளிபரப்பான நிகழ்ச்சி ராவ் பகதூர் திரைப்படத்தை பற்றிய விமர்சனம். பிரசன்டட் பை ஜிஎம்பி என்டர்டெயின்மெண்ட், பேனர்ஸ் ஸ்ரீ சக்ராஸ் என்டர்டெயின்மெண்ட்ஸ், ஏஎஸ் மூவிஸ், பெட்டர் இன்வெஸ்ட் மீடியா விஷன் ஃபண்ட், மகாயானா மோஷன் பிக்சர்ஸ். ப்ரொடியூசர்ஸ் சிந்தா கோபாலகிருஷ்ணா ரெட்டி, அனுராக் ரெட்டி, ஷரத் சந்திரா, ஈஸ்வரன், விஜயராகவன். ரைட்டர், டைரக்டர் அண்ட் எடிட்டர் வெங்கடேஷ் மகா. எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் தினேஷ் யாதவ், புல்லே போனியா. கதை 1960 முதல் 1991 வரையிலான 2 காலகட்டங்கள் நடக்கிறது. ஒரு காலத்தில் பெரும் புகழோடு வாழ்ந்த அரச குடும்பத்தின் வாரிசு தான் புவனாலயம் ராமப்ப ராவ் பகதூர் சத்யதேவ். இவருக்கு கல்லீரல் புற்றுநோய் இருப்பதால் இன்னும் 3 மாதங்கள் மட்டும் உயிர் வாழ முடியும் என்று மருத்துவர் கூறிவிடுகிறார். அதே நேரத்தில் அவர் ஒரு தீவிர குடிப்பழக்கம் உள்ளவராகவும் சொல்லிவிடுகிறார்கள். அவர் ஒரு தீவிர குடிப்பழக்கம் உள்ளவராகவும் அடையாளம் காணப்படாத மனநல பிரச்சனையால் பிரம்மைகள் மாயத்தோற்றங்கள் பாதிக்கப்பட்டவராகவும் இருக்கிறார். ஐசியங்களின் மனிதன் என்று அழைக்கப்படும் ராவ் மரணப்படுக்கை இருக்கும்போது அவரது குடும்ப கௌரவம், பரம்பரை வெறி மற்றும் அவரது கடந்த கால ரகசியங்கள் பற்றி சொல்லப்படுகிறது. 2ஆம் பாதியில் ஒரு போலீஸ் அதிகாரி வழக்கு விசாரணைக்காக அரண்மனைக்கு வரும்போது படத்தின் வேகம் கூடி மர்மங்கள் ஒவ்வொன்றாக அவிழ்கின்றன. இது கமர்ஷியல் சண்டை காட்சிகளோடு பஞ்ச வசனங்களோடு இல்லாத ஒரு கலைப்படம். ராவ் பகதூர் சமூக பின்னணியுடன் உருவான ஒரு தெலுங்கு திரைப்படம். அதிகாரம், குடும்ப உறவுகள், மனித மதிப்புகள் ஆகியவற்றை மையமாக கொண்டு கதை நகர்கிறது. கதாநாயகனின் வாழ்க்கை போராட்டமும் அவர் எடுக்கும் முடிவுகளும் படத்தின் முக்கிய அம்சம். ஆரம்பத்தில் கதை மெதுவாக சென்றாலும் 2ஆம் பாதியில் நல்ல விறுவிறுப்பை பெறுகிறது. அடுத்தது என்ன நடக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பை படம் ஓரளவு தக்க வைத்திருக்கிறது. நடிப்பை பொறுத்தவரை முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்தவர்கள் தங்களுடைய வேடங்களுக்கு நியாயம் சேர்க்கிறார்கள். குறிப்பாக உணர்ச்சிபூர்வமான காட்சிகள் நடிப்பு மிகவும் இயல்பாக இருக்கிறது. இயக்குனர் தேவையற்ற வணிக அம்சங்கள் அதிகப்படுத்தாமல் கதைக்கு தேவையான விஷயங்களை சொல்ல முயற்சி செய்துள்ளார். சில காட்சிகள் இன்னும் சுருக்கமாக இருந்திருக்கலாம் என்ற உணர்வு இருந்தாலும் மொத்தத்தில் படம் சலிப்பை ஏற்படுத்தவில்லை.